அதில் ஒரே ஒரு லிங்க் அனுப்புனா போதும். அதை தெரியாமல் தொட்டிங்க, நீங்கள் கெட்டீங்க. பணத்தை திருடணும்னா முன்னாடிலாம் அடுக்குமாடி வீட்டை ஓட்டையை போடுவாங்க. இப்போது ஆன்லைன்லேயே ஆட்டையை போடுறாங்க. ஆமாம், வீட்டை உடைக்க வேணாம், கதவுக்கு டியூப்ளிகேட் கீ போட வேணாம், செவுத்தில் தொலை போட வேணாம். உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். அதில் ஒரே ஒரு லிங்க் அனுப்புனா போதும். அதை தெரியாமல் தொட்டிங்க, நீங்கள் கெட்டீங்க. ஆமாம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். 2 நாள் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணார். அவரோட மொபைலுக்கு ஆர்டிஓ சலான் அப்படின்னு ஒன்று டாக்குமெண்ட்டாக வந்துச்சான் வாட்ஸ்அப்பில். அவர் என்ன எதுன்னு தெரியலையே, ஏதாவது டிராஃபிக்கில் ரூல்ஸ் எதனா மீறிட்டுமா, நமக்கு எதனா ஆன்லைனில் சலான் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதை தொட்டதும் அவரோட வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டு விட்டது. அவரோட வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டு அவரோட லோகோ எல்லாம் மாற்றி அவரோட கான்டாக்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த ஆர்டிஓ சலானை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னோடய வாட்ஸ்அப்புக்கும் அந்த ஆர்டிஓ சலான் வந்துச்சு. பொதுவாக என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அல்லது மெசேஜுக்கு எந்த லிங்க்கும் வந்தாலும் நான் டச் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் உஷார். கொஞ்ச நேரத்தில் அவர் எனக்கு ஃபோனும் பண்ணார். நண்பா, என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஆர்டிஓ சலான்னு ஒன்று வந்துச்சு, தெரியாமல் டச் பண்ணிட்டேன், என்னோடய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டாங்க, என்னோடய கான்டாக்டில் இருந்து எல்லாருக்கும் அந்த ஆர்டிஓ சலானை ஃபார்வர்டும் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது தெரியல, உனக்கு வந்துச்சுன்னு நீ டச் பண்ணிடாத அப்படின்னு அவர் நல்ல மனசுக்காரரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு ஃப்ராடு லிங்க்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஐபிஎல்லில் சென்னை ஜெயிச்சிருச்சு, அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் உண்டு அப்படின்னு ஒரு லிங்க் வரும். அதுக்கப்புறம் ஜியோலேருந்து சூப்பர் ஆஃபர் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வரும். எஸ்பிஐ பேர் போட்டு ஒரு லிங்க் வரும். இப்போது ஆர்டிஓ சலான் அப்படிங்கிற மூலமாக ஒரு லிங்க் வந்துருக்கு. அதனால் உங்கள் ஃபோனுக்கு ஏதாவது லிங்க் வந்தாலோ அல்லது அப்ளிகேஷன் ஏதாவது வந்தாலோ அது என்ன எதுன்னு விசாரிக்காமல் டச் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட்டாவெல்லாம் இழந்துடுவீங்க. ஒருவேளை நீங்கள் தெரியாமல் அந்த லிங்கை டச் பண்ணிட்டாலோ, உங்கள் ஃபோனில் இருந்து அமௌண்ட் எல்லாம் இழந்துட்டாலோ, உடனே 1930 அப்படிங்கிற நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இது கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கிற நம்பர். ஸோ இனிமேலாவது விழிப்புடன் இருங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி அவங்களையும் விழிப்புணர்வோடு இருக்க சொல்லுங்கள்.